என்னடா எல்லாரும் வானத்தையே பார்த்துட்ருக்காங்க, நானும் பார்த்தா ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் இருந்ததுங்க. அது என்னடான்னு பார்த்தா ஏர் ஷோ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து. ஸோ அது வேறு எங்கேயும் இல்லை, நம்ம சென்னையில் தான், அதுவும் மெரினா பீச்சில் நடத்த போகிறாங்களாம். ஸோ இதில் டோட்டலாக 1 இல்லை 2 இல்லைங்க, மொத்தம் 72 டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் வந்து இதில் வரப்போகுதான். ஸோ இதை பார்க்கவே நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி ரிஹர்சல் மாதிரி நடந்தது, காலையிலேருந்து நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, அதோட சவுண்ட் வந்து நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், அது கேட்கும் போது சவுண்டு வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி. ஸோ ஷோ அன்றைக்கி எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. அண்ட் அந்த செலிப்ரேட் பண்ணுற டே வந்து த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃபவுண்டேஷன் டேவும் அண்ட் இது வந்து 92nd ஆனிவர்சரின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷோ டேட் பார்த்திங்கன்னா 6th அக்டோபர் அண்ட் அதோட ரிஹர்சல் டேட் பார்த்திங்கன்னா 5th அக்டோபர் தான். ஸோ 2 டேவுமே நம்ம போய் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டைமிங் வந்து 11 AM to 1 PM வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 6th அக்டோபர் நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஸோ இது பப்ளிக் வந்து என்ட்ரி வந்து ஃப்ரம் நேப்பியார் பிரிட்ஜ்லேருந்தும் இந்த சைடு வந்து நியர் நொச்சிக்குப்பம்லேருந்தும் என்ட்ரி இருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி என்னென்ன நடக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, அங்கே ஆல்சோ வந்து அந்த ஏர்க்ராஃப்டோட ரேஞ்சும் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் பற்றியும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வாட்டியும் இது சென்னையில் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேயும் நடக்கும். ஸோ இந்த வாட்டி நம்ம சென்னையில் நடக்குது, நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.